ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபர்ஹானா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்துருச்சு. நான் சேனல் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. பட் வந்து கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பித்து 4 மந்த் நவம்பர் மந்த் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். தொட்டில் ஏப்ரல் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் ஆயிருங்க. எப்போவுமே யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஷீர் குர்மா அப்படின்ற ஒரு ரெசிபி தான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஈத் ஸ்பெஷல் தான் இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல். நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. நோன்பு முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக அப்படியே உடம்பே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அஃபிஃபாமாவையும் வச்சுட்டு அஃபிஃபாமா இப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளையும் சமாளிக்கவே முடியல என்னால். ஸோ அதில் என்னால் எடிட் பண்ணிவிட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ நான் இப்போ தான் எடிட்டிங் முடித்தேன். ஸோ நான் உடனே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான். இது வந்து ஷீர் குர்மா. இதுதான் வந்து உண்மையாக ஒரிஜினல் ஷீர் குர்மா. இதுதான் நிறைய பேர் ஷீர் குர்மா செஞ்சுருப்பாங்க. இதுதான் வந்து உருது முஸ்லீம் செய்கிற ஷீர் குர்மா. இது அம்மாவோட ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேமியா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சேமியா. எப்போவுமே வந்து இங்கே ஜாம்பஸார் தான் ஒரு ஷாப்பில் வந்து வாங்குவோம். மோஸ்ட்டாக வந்து இது எப்போவுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த சேமியா வந்து நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 4 லிட்டர் பாலுக்கு 3/4 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். 4 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கு. இப்போ இந்த சேமியா வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா வந்து நிறைய நெய் ஊற்றி நல்லா வந்து பொன்னிறமாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சேமியா வந்து நான் எப்படி முழுசாக போடணும் அதே மாதிரி போடுங்க, உடச்சி போடாதீங்க. அது அந்த பாயசத்துக்கு வந்து முழுசாக போட்டு பண்ணால் தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு வந்து பால் கொதிச்சு வந்துட்டுருக்கு. அதில் வந்து நான் கிட்னி பழ விதையும் சாரப்பருப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஓவர் நைட் வந்து நான் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து நான் நெய்ஸாக வந்து நான் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிக்குது. இப்போ வறுத்து வச்ச சேமியா வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சேமியா போட்டோன்னே வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து சேமியா ரொம்ப நேரம் வந்து அது குக் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப வந்து மாவு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அது நல்லா இருக்காது. பருப்புலாம் போட்டு முடிச்சுட்டு வந்து நான் 4 லிட்டர் பாலுக்கு வந்து 2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கிலோ சர்க்கரையை நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச சேமியா வந்து அதில் போட்ட ஸ்பாட்டில் வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதை நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப பெரட்டி இது பண்ணிடாதீங்க. உடஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். லைட்டாக வந்து அதை வந்து பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. மண்ணில் புதுமழ வீழனுண்டே, மண்ணில் புதுமழ வீழனுண்டே. இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துட்டு கொஞ்சோன்னு ஒரு கை முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தோடனே அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை போட்டுட்டு அந்த ஹீட்லேயே வந்து அந்த திராட்சையை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதை வந்து நம்ம இந்த தாளிப்பை வந்து நம்ம அந்த சேமியா மேலே ஊற்றிக்கலாம். நட்ஸ் வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து நான் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணேன். 2 பவுல் கிட்ட வந்துச்சு. 2 பவுல் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணணும். அதே மாதிரி நெய்யும் கூட நிறைய ஆட் பண்ணணும். இந்த ஷீர் குர்மாவுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நட்ஸும் நெய்யும் வந்து நிறைய அளவில்லாமல் வந்து ஆட் பண்ணால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதான் ஷீர் குர்மா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பெரியோனே என் ரஹ்மானே, பெரியோனே ரஹீம். அங்ககலே மண்ணில் புதுமழ வீழனுண்டே, மண்ணில் പുതുമഴ വീഴണുണ്ടേ നെഞ്ചിലൊരാളുടെ കണ്ണ്